அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்புக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் முழு ஆதரவு அளித்தார். தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்று கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதை தொடர்ந்து அரசு செயல்திறன் என்ற பெயரில் புதிய துறை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். மேலும் அதிபரின் சிறப்பு ஆலோசகராகவும் எலான் மஸ்க் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் அதிபர் டிரம்ப் தரப்பில் பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதா வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மசோதாவை மஸ்க் மிக கடுமையாக எதிர்த்து வருகிறார். இதன் காரணமாக அரசு செயல்திறன் துறை தலைவர் பதவியிலிருந்து விலகிய அவர் அதிபர் டிரம்புக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். கடந்த 5ஆம் தேதி எலான் மஸ்க் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 80% பேர் எலான் மஸ்க் புதிய கட்சி தொடங்க ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரையும் எலான் மஸ்க் முன்மொழிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.